ஹிந்தி, தெலுங்கு படங்கள்ல நடிச்சு இப்ப பிரபல நடிகையா இருக்கவங்க தான் நடிகை முர்னால் தாக்கூர். இவங்க வந்து அவங்களோட சினிமா கெரியர சீரியல்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ பல ஹிட் படங்கள் நடிச்சு முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலயும் அவங்களோட சீதாராமம் படமா இருக்கட்டும், ஹாய் நானா படத்துக்குலாம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுலயும் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலுமே இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி இடம் எப்பயுமே இருக்கும். அதனாலே நிறைய பேர் வந்து கண்டிப்பா முர்னால் தாக்கூர் தமிழ்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தனுஷும் முர்னால் தாக்கூரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை சோஷியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, சீக்கிரமாவே கல்யாணமும் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாலிவுட் மீடியாக்களும் பேசிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து முர்னால் தாக்கூர் அந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதாவது இப்படி ஸ்ப்ரெட் ஆகிற எல்லாமே ரூமர்ஸ் மட்டும்தான். நானும் தனுஷும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து எல்லாருமே தப்பான கருத்துக்களை இப்படி பரப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேப்பா, முர்னால் தாக்கூரே விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சை முடிவுக்கு வந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திரும்பியும் முர்னால் தாக்கூர் இன்னொரு ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. அதாவது அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சீரியல் நடிச்சிட்டு இருந்த அந்த டைம் பீரியட்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க கூட நடிச்ச நடிகர் கூட வந்து ரொம்ப ஜாலியா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது உனக்கு வந்து மசில்லாம் வச்சு ஆம்பளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நடிகை பிபாஷாவை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நடிகை பிபாஷா விட நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அந்த கருத்து இப்போ சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க முன்னணி நடிகையா இருக்க காரணத்தினால அவங்களோட 19 வயசுல பேசின ஒரு விஷயம் இப்போ வந்து சோஷியல் மீடியால வெளியானனால எல்லாருமே இப்போ முர்னால் தாக்கூரோட உண்மையான முகமே அதுதான் போல, இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிபாஷா எவ்வளோ பெரிய நடிகை, எவ்வளோ அழகா இருப்பாங்க, அவங்கள போய் வந்து ஆம்பளை மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முர்னால் தாக்கூரை திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகை பிபாஷாவுமே வந்து இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் எல்லாருமே எப்பயும் வலிமையா இருங்க, உங்க மசில்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு வலிமையான பெண் தான் மற்ற பெண்களை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு மசில்ஸ்லாம் வச்சு நம்ம ரொம்ப வலிமையா இருந்தால் தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பாக நம்மளோட உடல் நலனை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பெண்கள் பார்க்கறக்கு வலிமையாக இருக்கக்கூடாது, மசில்ஸ்லாம் வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தெல்லாம் முதல் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்கு இவங்க வந்து சரியான பதிலடி கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ முர்னால் தாக்கூர் வந்து அந்த விஷயத்துக்கு இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட டீனேஜ் வயதில் நான் கொடுத்த இன்டர்வியூ தான் அது. அந்த சமயத்தில் பல முட்டாள்தனமான கருத்துக்களை நான் வந்து வெளியிட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்குமே இப்போ நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் என்ன பேசணும், எப்படி பேசணுன்ற எந்த விஷயமுமே எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யாரையுமே பாடி ஷேம் பண்ணணும் அப்படின்றக்காக எந்த ஒரு நோக்கத்திலையும் நான் அப்படி சொல்லலை. நான் சும்மா விளாட்டா ஜாலியாக தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது ஒருத்தவங்களை இந்த அளவுக்கு காயப்படுத்தும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அழகுன்ற விஷயம் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாத்தையும் மதிக்கையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி முர்னால் தாக்கூர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின விஷயத்துக்காக இப்போ ரசிகர்கள் வந்து ஓகே, பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து தெரியாமல் பேசியிருந்தாலும் இப்போ அதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி முர்னால் தாக்கூருக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சை வந்து இப்போ எப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து முர்னால் தாக்கூர் இப்படி பெரிய பெரிய சர்ச்சைகளில் சிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் இன்னும் சில பேர் வந்து இருந்தாலும் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது ஒரு நடிகை பற்றி, அவங்க இப்போ வந்து அழகாக இருக்காங்க, முர்னால் தாக்கூர் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால அந்த டைம் பீரியட்ல அவங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இன்னுமே அவங்க மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.